இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து புழுந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறா. இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்தல பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க வாய் சிரிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே போங்கண்ணே. என்ன குழவிக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. பெரு 4.50. யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அழகு சுந்தர். அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்கல்ல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல. சிட்டுங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ்? அதுக்கு 9 பனானாஸ். டேய் இந்தா இந்த சிட்டை அங்க உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா. போய் ரூம்ல வைங்கடா. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டிச்சிட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிடாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு செத்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத நானும் போட்டு அறிவாளால பக்கம் திருப்புங்க. ஆமாங்க யார்கிட்ட சொல்லு. கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்கலாம்னு இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவேன்? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு தாலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா நேரம் பார்த்து கால வர்றியா? இத நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்கினியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா? அத கூட நக்கிட்டியடா. பாருங்க காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நர கேட்டா. நான் கட்டல. நீங்க கேட்டீங்க. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க் கோமகன் 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியே கட்டுறா நாய. ஐயர்ல நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவா கொண்டாங்க வெட்டி போடுற கட்டுறா நாய. பொட்ட என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க சொல்லு. இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அழகு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி
10,000 நட்டுவராளர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவோம். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ணு மடிச்சு தான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே? மாட்ட வேண்டியது. இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பார்த்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்துக்குடு, குச்சிப்புடி கத்துக்குடு, பரதநாட்டியம் கத்துக்குடு, கிச்சு கிச்சு தாண்டாமாலும். மாப்பிள, என் 2 கண்ணையும் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன். டேய், மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டேஷ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருக்கு போ. போட மாட்ட.